வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கூனிச்சம்பட்டில் தெற்கு வருவாய்த்துறை சார்பில் நடந்த மக்கள் குறைதீர்ப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வெள்ளியூர் சப் கலெக்டர் தெற்கு வருவாய்த்துறை சார்பில் கூனிச்சம்பட்டு அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நேற்று நடைபெற்றது. முகாமை கலெக்டர் குலோத்துங்கன் பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து வருவாய்த்துறை மூலம் சான்றிதழ்கள் மற்றும் வங்கிகள் மூலம் மகளிர் சுய உதவிக் குழுவிற்கான கடன் உதவியை வழங்கினார். முகாமில் வெள்ளியூர் சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு, தாசில்தார் சேகர், துணை வட்டாட்சியர் நித்யானந்தன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், வருவாய் ஆய்வாளர் ஜெயபாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். முகாமில் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறை மூலம் ஆதார் பெயர், முகவரி, மொபைல் எண் திருத்தம் உள்ளிட்ட சேவைகள், சுகாதாரத்துறை மூலம் மருத்துவ சிகிச்சைகள், கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் வரி வசூல், புதுச்சேரி சட்ட பணிகள் ஆணையம் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் அளிக்கப்பட்டன. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் கே. ஆம்ஸ்ட்ராங் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வீரவணக்க அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் நடைபெற்றது. கட்சியின் அரசியல் குழு செயலாளர் தலையரி, அமைப்பு செயலாளர் அமுதவன், மாநில பொருளாளர் தமிழ் மாறன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், அலுவலக பணி செயலாளர் எழில்மாறன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் வகையரசு, தொகுதி பொருளாளர் தமிழரசன், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் தயாநிதி, தொகுதி துணை செயலாளர் பரமசிவம், வழக்கறிஞர் வீரசெல்வன், ஓசன தொகுதி செயலாளர் இளந்தமிழன், மகளிர் அணி மாநில துணை செயலாளர் முருகமதி மற்றும் ராமநாதபுரம் தட்சிணாமூர்த்தி, வள்ளுவன்பேட் ரமேஷ், கல்மேடுபேட் இளங்கோ, உத்தரவாகினிபேட் அருள், பிரதீப் ராஜா, அம்பேத்கர் நகர் பாபு, பாலு, பீமாராவ் நகர் சுகந்தன், சந்தோஷ், ஜிஎன் பாளையம்பேட் சிவகுமார், பார்த்திபன், நாகராஜ், வெற்றி, நாகராஜ், ஹரீஷ், ஆனந்தராஜ், பெரியபேட் பிரகாஷ், ஜெயசுதன், சாத்தமங்கலம் ஏழுமலை மற்றும் ஏராளமான தோழர்கள் கலந்து கொண்டு வீரவணக்க அஞ்சலி செலுத்தினார்கள். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு மற்றும் திருபுவனை பெரியபேட் ராஜநகரில் ரூபாய் 29 லட்சம் செலவில் தார் சாலை மற்றும் சாலை மேம்பாட்டு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் பேரில் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் ரூபாய் 15,82,664 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து திருபுவனை பெரியபேட் ராஜநகரில் ரூபாய் 13,17,215 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மற்றும் விரிவாக்க சாலைகள் அமைக்கும் பணியை அங்காளன் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பேட்கோ மேலாண் இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், ஒப்பந்ததாரர் தட்சிணாமூர்த்தி, ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். ஈரோட்டை அடுத்த லட்சுமி நகரில் தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. பவானி, அந்தியூர், மேட்டூர் வழியாக வரும் வாகனங்களும், ஈரோட்டில் இருந்து இந்த வழியாக செல்லும் வாகனங்களும், மேட்டூர், சேலம் செல்லும் வாகனங்களும் இந்த வழியாக வந்து செல்கின்றன. பகல் இரவு என்று பாராமல் மிக அதிக அளவில் வாகனங்கள் செல்வதால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. இதனால் சில நேரங்களில் விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதமும் ஏற்பட்டு விடுகின்றது. நடந்து செல்பவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை உள்ளது. இதனால் சேலம் முதல் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் லட்சுமி நகர் பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டுமென்று அனைத்து கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்று காலை லட்சுமி நகர் நாள் ரோட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் எம்எல்ஏ விடியல் சேகர் மற்றும் ஊர் பொதுமக்கள், அனைத்து வணிக நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். இதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் செய்திருந்தார். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 37ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டது.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த 37ஆம் ஆண்டு விழா உபயதாரராக ஜெயக்குமார், அனிதா ஆகியோர் செய்திருக்க விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் 85 சாராய கடைகளும் 66 கள்ளு கடைகளும் உள்ளது. காரைக்காலில் 25 சாராய கடைகளும் 26 கள்ளு கடைகளும் உள்ளன. சாராய கள்ளு கடைகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழுமையான ஏலம் நடைபெறும். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சாராய கள்ளு கடைகளுக்கான 2024, 2025ஆம் ஆண்டுக்கான குத்தகை சில்லறை விற்பனை உரிமத்துக்கான ஏலம் கடந்த ஜூன் 29ஆம் தேதி இணையதளம் வாயிலாக தொடங்கியது. ஏலத்தில் கிஸ்தி எனப்படும் முன்வைப்பு தொகை உயர்த்தப்பட்டது. அதனால் சாராய கடைகளை ஏலம் எடுக்க வியாபாரிகள் பெரும்பாலானோர் முன்வரவில்லை. இதையடுத்து சாராய கடைகளுக்கு 5% கிஸ்தி தொகை குறைக்கப்பட்டது. கிஸ்தி தொகையை குறைத்த பின்னர் சாராய கடையை ஏலம் எடுக்க பலரும் முன்வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். சனிக்கிழமை வரையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 38 சாராய கடைகளும் 35 கள்ளு கடைகளும் ஏலம் விடப்பட்டுள்ளன. வியாபாரிகளால் ஏலம் எடுக்கப்படாத 72 சாராய கடைகள் மற்றும் 57 கள்ளு கடைகளுக்கு மறு ஏலம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதன்படி புதுச்சேரியில் 29, காரைக்காலில் 1 என ஒரே நாளில் 30 சாராய கடைகள் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி தமிழக எல்லையோரத்தில் உள்ள சேதராப்பட்டு கடையை எடுக்க கடும் போட்டி நிலவியதாக அதிகாரிகள் கூறினர். சேதராப்பட்டு கடை அதிகபட்சமாக ரூபாய் 27.60 லட்சத்துக்கு ஏலம் போனதாகவும் கூறப்படுகின்றது. திருக்குளூர் கடை ரூபாய் 14,52 லட்சத்துக்கும், கன்னியக்கோவில் கடை ரூபாய் 13.3 லட்சத்துக்கும், லிங்காரெட்டிப்பாளையம் கடை ரூபாய் 9.35 லட்சத்துக்கும், குருவினத்தம் கடை ரூபாய் 6.92 லட்சத்துக்கும் ஏலம் போயின. குறைந்தபட்சமாக ஆரியபாளையம் கடை ரூபாய் 1,54,000க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.